ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆர்டியில் எப்போ அப்ளை பண்ணணும், என்ன டேட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பார்த்திங்கன்னா போன வாட்டி ஜூலை மந்த்து ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்டில் முடித்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே சீக்கிரமாக கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்த் ஏப்ரல் மந்த்து 20 ஸ்டார்ட் பண்ணி மே மந்த்து 18th க்ளோஸ் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. ஸோ நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. அந்த 10 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஏப்ரல் 20th ஓப்பன் பண்ணுவாங்க சைட்டு. அந்த சைட்டில் போயிட்டு நம்ம ஆர்டி சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும். ஏப்ரல் 20th பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு டேவை எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சர்வர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. 20th தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை, 1 மந்த்து நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20th நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சிலையும் அதே டேட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்சியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோவா ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு சிபிஎஸ்சியில் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் சிபிஎஸ்சிக்கு இப்போ கவர்மெண்ட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் தர்றதில்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு மெட்ரிகுலேஷன்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிபிஎஸ்சியில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்கன்றதுனால மெட்ரிகுலேஷன் அளவுக்கு சிபிஎஸ்சி கவர்மெண்ட் கவனம் செலுத்தலை. ஸோ எல்லாருமே நம்ம பசங்களை மெட்ரிகுலேஷனில் சேர்க்கவே பார்ப்போம். இப்போதைக்கு சிபிஎஸ்சியில் சேர்க்கறதுக்கு அந்த ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க ஒத்து வர மாட்டுறதுனால அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டியில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஏற்கனவே ஏப்ரல் 8 கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இப்போ அந்தந்த ஸ்கூலில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்கூலில் என்னென்ன சீட் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது ஒரு ஸ்கூலில் அப்படின்றத ஒரு நோட்டீஸ் கூட ஒட்ட சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13th அன்றைக்கி 13ஆம் தேதி அன்றைக்கி ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்கூலில் ஒரு வாட்டி போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் 20th அன்றைக்கி கரெக்டாக வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிற டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயும் எடுத்துருக்கலாம், இல்லை ஸ்டூடியோலேயும் போய் எடுத்துருக்கலாம். அதை கிராப் பண்ணி அவங்க சொன்ன அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு குழந்தையோட ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் நீங்கள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் அதுக்கான தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கான இருப்பிடச் சான்றிதழ், அதுவும் ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே நான் போன வாட்டி என்னோடய பையனுக்கு அப்ளை பண்ணும்போது நான் அது வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் ஆர்டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அது புரியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 20th அன்றைக்கி நம்மளுக்கு சைட் ஓப்பன் ஆகும். அப்போது அந்த சைட்டில் போயிட்டு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம பசங்களை சேர்க்க போகிற ஸ்கூலோட லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது அப்படின்றதும் நம்ம ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து
1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் ஸ்கூலு. 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கடைசியாக வந்து இந்த ஆப்ஷன் கேட்கும். அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டமில் காமிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த 1 கிலோமீட்டர் இருக்கிற ஸ்கூல் மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வச்சு அப்ளை பண்ணவும் முடியாது. சப்போஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தையோட ஏஜ் லிமிட் என்ன, ஆர்டியில் சேர்க்கறதுக்காக நம்மளோட குழந்தையோட ஏஜ் லிமிட் என்ன டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருந்தால் என்னோடய குழந்தைக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஜூலை மந்தோட வந்து ஜூலை 18 முடித்தாங்க. இப்போது பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 1/8/2018 இருந்து 31/7/2019 இந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எல்கேஜியில் சீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா 1/8/2016 31/7/2017 இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ளே பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியும். ஸோ வந்து எல்கேஜிக்கு தனியாக டேட் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தனியாக டேட் சொல்லியிருக்கேன். இந்த டேட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டிக்கு அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இப்போ வந்து 31/7/2017 முடியுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ வந்து 1/8/2017 அப்படின்னா கூட ஜாயின் பண்ண முடியாது. இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ளே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். 1 நாள் 2 நாள் வித்தியாசமாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த இயர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.